சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடியவர் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ ரீசெண்டா தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்கள் வந்துட்டு ஒரு கருத்து தெரிவித்திருக்காரு. அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீதிபதிகள் வந்துட்டு அரசு பதவிகளை தேடி போறது அப்படிங்கிறது நீதித்துறை மேல இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கையை குறைக்கும் வகையில இருக்கு. அதனால நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு அரசு பதவியும் தேடி போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவித்திருக்காரு. இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நான் சமீப காலமா நான் அதுதானே பார்த்தோம். பல ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சம்பந்தம் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட்லாம் வரும்போதே தெரிஞ்சுது. ராஜ்யசபாவுக்கும் கவர்னர் போஸ்ட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இவங்க தீர்ப்புகளை இஷ்டத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்களா? இந்த இதை ஆரம்பித்தது வந்து பாஜக வந்ததுக்கப்புறம் அது எல்லா பயங்கரமான தீர்ப்புகள், பல தீர்ப்புகள்லாம் பொதுவாகும். எந்த சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் கட்டுப்படாமல் தீர்ப்பை வழங்கிக்கிட்டு இருந்தாங்கல்ல. மக்கள் நம்பிக்கை அப்படியே அடியோட போச்சல். அதுக்கப்புறம் தான் வந்து பல அந்த நீதிபதிகள் எல்லாம் வந்து கண்ணாபின்னா. அதுக்கப்புறம் தான் நீதிபதிகளை விமர்சிக்க கூடாதுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. அப்புறம் தான் சொன்னாங்க, நீ என்னைக்கு பதவிக்கு வர ஆரம்பிச்சிட்டியோ, இது வியாபாரத்துக்கு வந்துட்டியோ உன்னை வந்து விமர்சிப்போன்ட்டாங்க. இன்னைக்கு வந்து நீதிமன்ற அவமதிப்பு நீ எந்த கேஸும் நீங்கள் போட முடியாது. நீதிபதிகள் எந்த அளவுக்கு போகிறாங்கிறது இன்னைக்கு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அந்த காலத்திலேயே உண்டு. 24 ரூபாய் தீவுன்னு ஒரு கதை எழுதினார் சுஜாதா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, அரசியல் பேஸ் பண்ணி. அந்த கடைசியில் இவன் வந்து போராடுறான். நேர்மையான ஒரு அரசியல் கட்சி தலைவன் வச்சுக்க, இதெல்லாம் ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக அதெல்லாம் போராடுறான். போராடி ஒரு ஜட்ஜு இது அவர்கிட்ட எல்லாம் இது பண்ணிட்டு கடைசி கிளைமேக்ஸ்ன்னு பார்த்தா அந்த ஜட்ஜிலேருந்து போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து பெரிய அமைச்சர்கள்லேருந்து அத்தனை பேரும் யார் எதிர்த்து இவன் போராடிட்டு இருக்கான், அந்த தாதா வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனில் அத்தனை பேரும் கலந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறான், என்னடா நடக்குது அப்படிங்கிறான். அவங்ககிட்ட கேட்குறான், டேய் இவனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு, அதை கொடுத்தா எல்லாம் உங்ககிட்ட வந்துடுவான். இன்னைக்கு அந்த விரோதி கொடுத்துருக்கான், அவங்ககிட்ட போயிட்டான்டா, அதை விட ₹1 ஜாஸ்தி கூட இவெல்லாம் உங்ககிட்ட வந்துடுவான். அதுதான் கிளைமேக்ஸ். நீங்கள் நிலமா அது மாதிரி தான் இருக்குது. ரிக்ஷாக்காரன் படத்தில் காட்டுவாங்க, ஜட்ஜா சுந்தரன் தான் வருவார். அந்த வில்லனுடைய இதில் வந்து தண்ணி அடிச்சுட்டு கூத்து அடிச்சுக்கிட்டே இருப்பார் ஜட்ஜி. ஃபஸ்ட்டு சீன் வந்து ஜட்ஜாக உட்காந்து தீர்ப்பு சொல்லுவார். அடுத்த சீன் பார்த்தா அந்த வில்லன் வீட்டில் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டு இருப்பார். அந்த படத்துலேயே கட்டினார். ஜட்ஜ் எல்லாம் விலைக்கு போகிறவங்க. அதனால தான் மறுபடியும் அந்த நீதிபதிகளுக்கு இருக்கிற அந்த முதல்ல நம்ம அவங்கள வந்து மை லார்டுன்னம்மா. என்னைக்கு மை லார்டு கிடையாது, சாரு தான். ஏன்னா யாருமே அவங்க லாடா இல்லை. அந்த கருப்பு கோட்டு அந்த அங்கியெல்லாம் ஏன் போட்டு அந்த இது போடுறாங்கன்னா, இதை போட்டுட்டீங்கன்னா நீங்கள் நீதி தேவதைக்கு நீங்கள் கட்டுப்பட்டவங்க, நீங்கள் நேர்மையாக தான் இருக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு கொடுக்குறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. மேல்நாடுகளில் வந்து அந்த விக்கு ஒன்று வைப்பாங்க. அந்த விக்கை வச்சு அந்த சேரில் உட்காந்துட்டிங்கன்னா யூ ஷுட் பி எ ஜஸ்டிஸ், நியாயத்தை வழங்குறவங்க. இன்னைக்கு இல்லையே, கேள்விக்கு ஒரு வீரோட போயிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு தானே பாஜக ஆட்டம் ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் தான் சில பேர் சந்திரசூட் மாதிரி சில பேர்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க அடி மேலே அடி விழுந்தப்புறம் தான் நீதிபதிகள் கையில் விட்டு போயிட்டாங்கன்னு வந்துருச்சு. இப்போ கவாய் மாதிரி ஆட்கள் இன்னும் மோசம் ஆகிட்டு இருக்காங்க. பதவிக்கு போகாதானா அதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டாங்கன்னா பாஜகவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடிகள் அது ஒன்று. ஏற்கனவே அந்த அடி விழுந்துருச்சு. அதனால தான் அமலாக்கத்துறை பல்ல பிடுங்கி விட்டாங்க, கவர்னருடைய பல்ல பிடுங்கி விட்டாங்க. எல்லாம் நீதித்துறை கொடுத்த இது தீர்ப்புகள். இதெல்லாம் வர தான் நீதிமன்றங்கள் நேர்மையாக போக ஆரம்பிச்சிருந்த பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஜனநாயகம் நல்லா இருக்கணும்னா மக்கள் நம்பிக்கை இருக்கிற ஒரே இடம் வந்து ஜனநாயகம் தான், இது கோர்ட்டு தான். அது அந்த நீதிபதிகள் மேலே நம்பிக்கை பிடிச்சனா ஜனநாயகம் அழிஞ்சிடும். அதைத்தான் இவர் கவாய் சொல்லியிருக்கார். அதனால் அவர் சொன்ன கருத்து நேர்மையான கருத்து. அது மாதிரி பதவி இப்போது துணைவேந்தர்கள் இருக்காங்கம்மா, துணைவேந்தர் பதவி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருப்பாங்க, எந்த பதவிக்கும் போக மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னோடய மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் துணைவேந்தர் ஆனதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ் கூட பண்ணாங்க. ஏன்னா அது வந்து
கவர்னருக்கு ஈக்குவலான போஸ்ட் அது. அதில் இருந்துட்டு நம்ம கீழே வரக்கூடாது. அதனுடைய மாண்பை குறைக்கும். அது மாதிரி துணைவேந்தர்களே இருக்காத போது ஒரு கவர்னராக இருக்கிறவங்க வந்து ராஜ்யசபாவுக்கு போகிறதுக்கு அதுக்கு ஆசைப்பட்டு தீர்ப்புகள்லாம் வழங்கின கூத்தை வந்து ஒரு 10 வருஷம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒரு வருஷமாக மறுபடியும் நீதிமன்றங்கள் மேலே நமக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம், அது நீதிபதிகள் தான் அதை காப்பாற்றும். சரி, இப்போ இந்தியாவில் வந்துட்டு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுது. அதாவது நீதித்துறையில வந்துட்டு அரசாங்கத்தினுடைய தலையீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது. ஆனா அந்த சிஸ்டமை பார்த்தீங்கன்னா பிஜேபி டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது இன்னைக்கு அதாவது நீதிமன்றங்களுக்கும் சட்டமன்றங்களுக்கு எப்பவுமே தகராறு உண்டு. டெமோக்ரஸியில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு வந்து தீர்வு காணாத விஷயம். நீதிமன்றம் உயர்ந்ததா, நாடாளுமன்றம் உயர்ந்ததா, இந்த கேள்விக்கு இன்னைக்கு வந்து பதில் கிடையாது. இது வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய சரித்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தனுடைய சிஸ்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இங்கே அந்த சிஸ்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அரசாங்கத்தை விட ஆர்ச் பிஷப், கான்டெம்பரரி ஆர்ச் பிஷப் பவர்ஃபுல். மதத்துக்கு எதிர்ப்பாக நீங்கள் ஒன்றுமே பேச முடியாது. ஹென்ரிங்கிற கிங் வர்றான், அவன் எது செஞ்சாலும் சர்ச்சு தகராறு பண்ணுது. பொறுத்து பார்க்குறான். அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு பெக்கெட்டுன்னு பேர், தாமஸ் பெக்கெட். அவன் கூப்பிடுறான், டேய் இந்த சர்ச்சுக்கு கொடுக்குற தொந்தரவு தாளில் இந்த தடவை அந்த ஆர்ச் பிஷப் போஸ்ட்டுக்கு நீ எப்படியா வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பனை ஆர்ச் பிஷப் ஆக்கிடுறான். அப்போது அவன் ஆட்சியில் வந்து தலையிட மாட்டான், நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தலையிட மாட்டான்னு கொண்டு வர்றான். வரலாறு எப்படி போகுதுன்னா, ஹென்ரிக்கு மிகப்பெரிய தலைவலியாக பெக்கெட் தான் மாறுறான். பெக்கெட்டை கொண்டுடுறான். கொண்டுட்டு அவனுடைய கல்லறையில் அவன் இறந்த அன்னைக்கு ராஜாவாக இருக்கிற ஹென்றி போய் 60 தடவை தன்னை சவுக்கால் அடிச்சுக்கும். அந்த தண்டனை சாவரோல் மிகப்பெரிய வரலாறு. அதனால் இப்போ இன்றைக்கி நீதிமன்றங்கள் வந்து சட்டத்தை வந்து உருவாக்குறது தான் சட்டமன்றங்கள். நாடாளுமன்றம் சட்டங்களை உருவாக்கும், சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நடைமுறையில் கொண்டு வர்றது வந்து கோர்ட். இது வந்து தப்பு அப்படின்னாக்கா அது அப்படின்னு நான் சட்டமன்றத்திலேருந்து கொண்டு வரேன். அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவன் குற்றவாளி, அவன் இந்த சட்டத்தின் அடிப்படையில் குற்றவாளின்னு சொல்லி கைது பண்ணுற உரிமை உங்களுக்கு தாரு, கோர்ட்டுக்கு தாரு. இதுதான் இன்றைக்கி வந்து இருக்குது. அதனால தான் கோர்ட்டை தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உடனடியாக இன்னொரு சட்டத்தை போட வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, தேர்தல் ஆணையத்தை வந்து ஆணையரை போடுறது வந்து அந்த கமிட்டியில் உறுப்பினர்கள் யாருனாக்கா, பிரதம மந்திரி, பிரதான எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி, 3 பேரும் தான் கமிட்டின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. அடுத்த ஒரு செகண்டு கூட வெயிட் பண்ணாமல் நாடாளுமன்றத்தை கூட்டி உச்ச நீதிமன்ற நீதிபதியை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் கட்சி ஆளே இருக்கலான்னு கொண்டு மோடி கொண்டார். ஏன்னா தேர்தல் ஆணையர் மாதிரி நம்ம கதை கந்தல், அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக அந்த ரூலை கொண்டு மாற்றி இன்றைக்கி ஆளை போட்டுக்கிட்டாங்க. 3ல் 2 பேர் அவங்க. பிரதம மந்திரிக்கிட்டே இருக்கிற மந்திரி ஒருத்தர், 2 பேர், ஒரு 2 பேர். அப்புறம் எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ண முடியும்? அதனால தான் அவங்களுக்கு வேணுங்கிறால உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையராக போடுறவங்க பூரா இவங்க ஆர்எஸ்எஸ் கூட்டமாக தானே இருக்காங்க, அவ்வளோதான் போடுறாங்க. அதனால தான் அது இதை வந்து உடனடியாக அது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா நிறைவேற்றி ஆக வேண்டிய கட்டாயம் நாடாளுமன்றத்துக்கு இருக்குது. அதனால தான் அவசரம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அவங்கள இல்லைன்னு பண்ணாங்க. இது நடைமுறையை சொல்கிறேன். அதனால தான் தலையீடு பண்ண முடியாது. இப்போ வந்து ஸ்டாலின் வாங்கின இதை வந்து தீர்ப்பை வந்து மாற்ற முடியலையே அவங்களால. ஆளுநரால் ஒன்றும் பண்ண முடியலையே. அதுக்கப்புறமா ஒரு கூட்டத்தை ஒன்று போட்டு பார்த்தாரு, மூஞ்சல் அடித்த மாதிரி போயிடுச்சு. அது இந்தியா முழுக்க அமலுக்கு வந்துருச்சு. அதே தான் இப்போ வந்து செந்தில் பாலாஜி கேஸு ஏமா இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு போச்சு? அவங்களால அமலாக்கத்துறையால் ஒன்றும் நிரூபிக்க முடியலையே, கடைசி ஒன்றும் நிரூபிக்க முடியலையே. ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன, கத்தையாக பணங்கள் என்ன பண்ணாத அந்த கத்தையாக எடுத்த பணத்தை எங்கே கொண்டு போய் கொடுத்தா இன்றைக்கு ஒன்று யாருக்கும் தெரியாது. இந்த கேள்விகள்லாம் பதில் சொல்ல முடியாமல் தானே நீதிபதிகள் வந்து கடைசியில் அவங்க கேட்ட ஒரு கேள்வி இன்றைக்கு ஒன்று என்னால் புரிஞ்சிக்க முடியாத கேள்வி. ஜாமீன் வேணுமா இல்லை மந்திரி பதவியில் இருக்கியா?
அது அந்த கேள்விக்கு அர்த்தம் இன்னைக்கு ஒன்றும் புரியல. என்ன இதுக்கெல்லாம் யார் கேட்டா? இப்படியெல்லாம் நடக்கிறதுனால தான் அன்னைக்கு வந்து நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடாதுன்னு வந்து இருந்தது. நீதியை விமர்சிக்கலாம். இந்த கேள்விகள்லாம் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பொதுமக்கள் மத்தியில் நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் கவாய் சொல்லிட்டார், நம்ம மான மரியாதையை காப்பாற்றிங்கன்னா நம்ம இந்த பதவிக்கு அலையக்கூடாதுன்ட்டு. இல்லாட்டி போனால் நம்ம நீதிபதிகளை பார்த்து மை லார்ட் அப்படின்னா ஜஸ்டிஸுமோ எங்கே போனாலும் அவங்கள முதல்ல உட்கார வைக்கணும். அந்த அதெல்லாம் இது இன்னைக்கு வந்து அவரா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. சார், இப்போ தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய பி.ஆர். கவாய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரா இருக்கிறாரு. அதே மாதிரி பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவரா இருக்காரு. அம்பேத்கருடைய பற்றாளரா இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வரக்கூடிய வழக்குகள்ல அவர் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் எப்படி இருக்கும்? அப்படி அவர் மேல நம்ம எப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கலாம் சார்? மத நம்பிக்கை வந்து நீங்க வந்து அதை வந்து இப்போ என்னன்னா, இப்போ வந்து கவர்னருக்கு எகேன்ஸ்டா இருந்த அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து இல்லைன்னு சொல்லி ஒரு 2 பேர் கொடுத்தாங்க. ஒரு ஆள் நாமம் போட்டுட்டோம், இன்னொரு ஆள் பட்டை தீட்டிடுவார். இப்படி வந்தாக்க தான் நம்ம வந்து பிடிக்கணும். கோர்ட்டுக்குள்ளார வரும்போது அதெல்லாம் போட்டு வரக்கூடாது. வீட்டுக்குள்ளார சாமி கும்பிட்டுக்க. கோர்ட்டுக்கு வரும்போது வந்து போட்டுக்க வேண்டியது அந்த இந்த அந்த இதை தான் போட்டுக்கணுமே ஒழிய மத அடையாளங்கள் நீ போட்டு வரக்கூடாது. ஒரு ஆள் இப்போ நல்லா நாமத்தை போட்டு இன்னொரு ஆள் பட்டை தீட்டுவார். எப்படி அவங்ககிட்ட நீதிபதி எப்படி கிடைக்கும்? அதனால தான் அந்த மாதிரி கொடுத்தாங்க. மரியாதை இல்லைல்ல, விமர்சனம் பண்ணுறாங்க, கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க அதை பற்றி கவலைப்படல. பட் இப்போ கவாய் பௌத்த மதத்தை சேர்ந்தவர் இருக்கு. ஏன்னா அவங்க அம்பேத்கருடைய சிஷ்யர்களில் 2 பேர், கவாய் ஒருத்தர், கோபர் கடையன் ஒருத்தர். இவங்க 2 பேர் அவங்களுக்குள்ளார பிரச்சனை வந்தபோது அம்பேத்கருடைய இயக்கம் வந்து குடியரசுக் கட்சி வந்து 2ஆக பிரிஞ்சுது. கவாய் தலைமையில் ஒரு குடியரசுக் கட்சியும் கோபர் கடை தலைமையில் ஒரு குடியரசுக் கட்சியுமா பிரிஞ்சுது. ஆனால் கவாய் தலைமையில் இருந்த தமிழரசு கட்சி தான், குடியரசுக் கட்சி தான் தமிழ்நாட்டில் ஃபேமஸ், தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த கவாய் பேரில் தான் இப்போ இருக்கிற ஜட்ஜும் அவருடைய வாரிசு. அன்னைக்கு வந்து அம்பேத்கர் என்ன பண்ணாருனாக்கா, இந்து மதத்தில் இருந்தால் தானே நீ என்னை வந்து பட்டியலிடணும்னு சொல்கிற. அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு போக விரும்பலை. ஏன்னா கிறிஸ்தவம் வந்து கடவுள் இருக்குது. பௌத்தம் ஒன்று தான் நாத்திக மதம், கடவுள் கிடையாது. சமணத்திலே கடவுள் கிடையாது. நீங்கள் தான் கடவுள், நான் தான் கடவுள். ஒழுங்காக நடந்தால் நான் தான் கடவுள். அது மாதிரி 2 மதத்திற்கு கடவுள் கிடையாது. அதனால தான் சமண மதம் கொஞ்சம் கடுமையான மதம், அதுக்காக ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஆனால் பௌத்த மதத்துக்கு எல்லாம் மாறணும்னு சொன்னபோது பெரியார்கிட்ட சொன்னார், நம்ம எல்லாரும் பௌத்த மதத்துக்கு மாறணும். பெரியார் என்ன சொல்லிட்டார், நான் மதமே கூடாதுங்கன்னா அது பௌத்தமாக இருந்தானா சமணமாக இருந்தால் மதமே கிடையாதுன்ட்டார் பெரியார். முடியாதுன்ட்டார். நான் எங்கேயும் இதுலேயே இருந்துக்கிட்டு இதை எதிர்த்து போராடுறது தான் என்னுடைய வேலை. இவனை ஒழிப்பேன், நான் இப்போ இந்த மதத்தில் தான் இருந்தாகணும், அப்போ தான் நான் எதிர்த்து இது பண்ண முடியும். நீ யாரா என்ன கேட்கறதுக்கு கேட்டுருவான். இந்த மதத்தில் என்ன நீ இப்படிலாம் இழிவுபடுத்தணும் விடமாட்டேன்னு சொல்லி போராட்டத்துக்கு நான் இந்த மதத்தில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பெரியார் மதம் மாற மாட்டேன்ட்டார். ரெண்டு போனால் உண்மை சொல்லணும்னா என்னுடைய அண்ணன் ராஜாராம் வந்து பெரியாருடைய செக்ரட்டரியாக இருந்தவர். ஏறத்தாழ பௌத்த மதத்துக்கு போயிட்டார். போயிட்டு எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் பௌத்த மத இது புத்தர் சிலை இருக்கும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் போட்ட சிலைகள் நிறையா இருக்கும் பௌத்த மதம். எங்கள் அப்பா ரொம்ப சிலாகிச்சு இது பண்ணார். அந்த இதெல்லாம் புக்கெல்லாம் புத்தாஸ்பேக் புத்தா அப்படிங்கிற பெரிய பெரிய புக்கெல்லாம் வாங்கி வச்சுருப்பார். ஓரளவுக்கு அந்த அளவுக்கு பௌத்த மதத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் தான் பெரியார் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்குள்ளார இருந்தால் நம்ம போராட முடியும்ட்டார். அதனால் பெரியார் பேச்சை கேட்க முடியல, கேட்கல. அம்பேத்கர் பேச்சை வந்து பெரியார் கேட்கல. அதனால தான் பௌத்த மதம் வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் வர வேண்டியது வரல. இவர் அது மாதிரி வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து கோர்ட்டில் அது வந்து அவர் சொல்லலை. அவர் அந்த அடையாளங்களை அவர் காட்டலை. இப்போ நீங்கள் இந்த 2 பேரும் சாமிநாதன் இன்னொரு 2 பேரும் பட்டை தீட்டுக்கிட்டு இப்படி வந்தாங்களா, அது மாதிரி அடையாளங்களோடு அவங்க வரல. அவங்க கும்பிடுற கடவுளை அவங்க பின்பற்ற மதமெல்லாம் வேறு. அதுக்காக என்னுடைய மொழி இந்தி மொழி பேசுகிறேன்னாக்கா இந்திக்காரருக்கு நான் ஆதரவாக இருப்பேன்னாலும் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய இது, அதை வந்து இங்கே கொண்டு வராது, அவ்வளோதான். இங்கே வந்து நீங்கள் அந்த சேரில் உக்காந்துட்டீங்கன்னா, அந்த சுற்றியை கையில் எடுத்துட்டீங்கன்னா, அந்த சேரில் உட்காந்துட்டீங்கன்னா, அந்த தராசு கையில் வச்சுக்கிட்டு நீதி தேவை தான் அவங்களுடைய எல்லாமே. அரசியல் சட்டம் தான் அவங்களுக்கு வேத புத்தகம். அந்த மாதிரியான லட்சியத்தோடு எத்தனை பேர் இருக்காங்கிறத பாருங்க. சரி, இப்போ பாஜக தொடர்ந்து நிறைய அரசியல் அமைப்பு விதிமீறல்கள் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய விதிமீறல்களை பி.ஆர். கவாய் அவர்கள் எப்படி அப்போஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இப்போ கொடுத்த தீர்ப்புகள்லாம் அவருக்கு எகேன்ஸ்டாக போச்சு இல்லை, செயலில் காட்டிவிட்டார். அமலாக்கத்துறை கண்ணாபின்னான்னு பண்ணிட்டாரு. யார் நீன்னு கேட்டார், உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது, உனக்கு யார் அந்த 3 தடவை கேட்குறாரு. இன்னொரு தடவை போன தொலைச்சிடுவேன்.
அமலாக்கத்துறை தானே பிஜேபியினுடைய உயிர் நாடி. நீங்கள் அமித்ஷா அடங்கி போய் வந்து இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் பல்ல காட்டிட்டு நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவன் ஒன்றும் பண்ண முடியல. போனாக்க அடுத்த நிமிஷமாக சொல்லிவிடுவோம், யாரை கேட்டுறா உள்ளே வந்து. ஏற்கனவே ஃபருக் அப்துல்லா கேஸ் இருக்குது, எம்ஆர் ராதா கேஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபோட்டோ வச்சுருப்பாங்கல்ல. எங்கள் மருத்துவமனையில் ஆர்எம்ஓ ரூம்னு இருக்கும், பெரிய ஆஸ்பத்திரி, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, சென்ட்ரல் ஸ்டேஷன் அப்படி இருக்குது. அதில் ஆர்எம்ஓ ரூம்னா ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், அவர் தான் வந்து ஹாஸ்பிட்டலை ஃபுல்லாக பார்த்துக்கிறவர். அவர் பெரிய ரூம் இருக்கும். அந்த ரூமில் ஒரு செலவு கல் ஒன்று பதிச்சிருக்கும், ஒரு கல்வெட்டு மாரி. அது மேலே ஒரு கேலண்டர் போட்டு மூடி இருப்பாங்க. வெளியில் தெரியாது, அந்த கேலண்டர் தண்டா தான் அதில் என்ன இருக்குது தெரியும். அதில் என்ன இருக்குதுன்னா, பணியில் இருந்தபோது ஒரு குற்றம் செய்த வார்ட் பாயை தண்டித்த போது கொல்லப்பட்ட அந்த ஆரம்பம் நினைவாக அப்படின்னு சொல்லி அந்த கல் வச்சிருது. அதை பார்த்தா தப்பு செய்கிற வார்ட் பாய் அப்புறம் எப்படி நமக்கு பிடிக்கிறதுக்கு தோணும்? கொண்டு விட்டு போயிட வேண்டாம், அந்த வம்பே வேணாம். ஆனால் என்ன பண்ணாங்க, அது மேலே துணி போட்டு மூடிவிட்டாங்க. அது மாதிரி இந்த மாதிரி தண்டிக்கப்பட்ட நீதிபதிகள் இந்த கதையெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா பயம் வர ஆரம்பிக்கும். பயம் வரதுன்னா நேர்மையாக நடக்க வேண்டியிருக்கும். அப்புறம் எப்படி பொழப்பு நடக்கும்? அது மாதிரி அப்போஸ் பண்ணுறதுக்கும் தைரியம் வேணும். அப்போஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். கவாய்க்கு அந்த தைரியம் இருக்குது. ஏன்னா அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் மேலே கை வச்சாக்கா அந்த இனத்துக்காரர்களுக்கும் இதெல்லாம் இருக்குது. சில நான் அனுமானிக்கிறேன். அவர் வந்து அவர் அம்பேத்கருடைய நேரடி சிஷ்யருங்கிறதுனால அவர் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அவர் கொடுக்குற தீர்ப்புகள்லாம் அது மாதிரி வந்ததை பார்த்தா சந்திரசூடுக்கு எடுத்து அப்படி நமக்கு வந்து தைரியமே கவாயை பார்த்து தானே வந்து. ஆனால் இன்றைக்கி நிறைய நீதிபதிகள் நல்லா இருக்காங்க, க்ளீனாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம வந்து நீதிமன்றங்களை நம்புகிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. நம்பிக்கை வருது, ஒரு வெளிச்சம் தெரியுது. இப்போ பிஆர் கவாய் அவர்கள் வந்துட்டு கிளியரா சில தீர்ப்புகள்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்போ இது பிஜேபிக்கும் மோடிக்கும் எவ்வளவு பெரிய நெருக்கடியை கிரியேட் பண்ணுது? அதனால தான் வந்து அமித்ஷா என்னத்துக்குமா வந்து இங்கே உட்காடுறாரு, என்னத்துக்கு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு? எப்படிப்பட்ட ஆள், பேசுகிற ஆள் அவர். வந்து உட்காடுறாருன்னா தெருவில் போகிற சின்ன பையன்கிட்ட எல்லாம் மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு நிற்கிறாரு. எதுக்கு? நிலமை அவ்வளோ மோசம், டெஸ்பரேட். அமலாக்கத்துறை அடி வாங்கிடுச்சு, நீதிமன்றத்துறை நேர்மையாக போயிடுச்சு. தேர்தல் வாக்கு இயந்திரத்தை தவிர வேறு எந்த சப்போர்ட்டும் அவங்களுக்கு இல்லை. எல்லாம் கைமீறி போயிடுச்சு. தீவிரவாத தாக்குதல் பெருசாக கை கொடுக்குன்னு பார்த்தாங்க, அது கம்ப்ளீட்டாக பேக் வேறு ஆகிடுச்சு. அகில உலகத்திலையும் பேரை கெடுத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு கேவலமாக போயிடுச்சு. அப்போ என்ன பண்ண முடியும்? என்ன பார்த்தா கூட என்கிட்ட கூட ஒரு வேளை வீட்டுக்கு வந்து பேசணும் சொல்ல முடியும். எதுக்கு இவனுக்கு ஒரு சின்னதாக கை வச்சுக்கோன்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு அமித்ஷாவுடைய நிலைமை டெஸ்பரேட்டாக இருக்கு. பிஜேபி இன்னைக்கு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.